இப்போ குடும்பமா ஹீரோட அப்பா லவ் பண்ண லேடியை எல்லாருமே மீட் பண்றாங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா, நானும் அவரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என் கூட வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு போர் அடிச்சிருச்சு போல, பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்க 2 பேரும் நடுவில் நான் இருக்க மாட்டேன், பொண்ணு கல்யாணம் முடிய வரைக்கும் என் கூட இருக்க சொல்லு, அதுக்கப்புறம் நானும் டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவருக்கு சுகர் இருக்கு, அதை டெய்லி டெஸ்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அவருக்கு காரணம் சுத்தமா ஆகாது, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்குற நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் அந்த லவ்வருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோட அம்மாவும் ஹீரோயினும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க அத்தை கிட்ட நீங்க என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அத்தை, கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்றத சொல்ற. அவங்க அத்தை, புருஷன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துமே அவர் என்னால புரிஞ்சுக்க முடியல, ஆனா உங்க 2 பேருமே கல்யாணம் 5 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் டிவோர்ஸ் வரைக்கும் வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க, அது தப்பான முடியுமா, 2 பேருமே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோட அப்பாவும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு அந்த லவர் வீட்டுல போய் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அவரோட லவருமே உங்க ஒய்ஃபை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, என்னால அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போக முடியாது, நான் தனியாவே இருந்து வாழ்ந்து பழகிட்டேன், உங்களோட நீட்ஸ் ஏற்ற மாதிரி என்னால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமான்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு கரெக்டான மேட்ச் உங்க ஒய்ஃப் தான், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஹீரோட அப்பாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப ரோட்லயே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோக்கு நடுராத்திரி கால் பண்ணி வர சொல்றாரு. ஹீரோவா அங்க போய் என்னாச்சுப்பா இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். என் லவர் கூட சேர்ந்து வாழன்னு நினைச்சுதான்ப்பா வந்தேன், ஆனா உங்க அம்மாவோட உண்மையான பாசம் அன்பு என்ன அங்க போக விடலப்பா, உங்க அம்மா தான் எனக்கு சரியானவ, ஆனா அவ என்ன ஏத்துப்பலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் விடுங்கப்பா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அதுவே போதும், நான் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அப்பா பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாருமா, அப்பாவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசுறான். ஹீரோட அப்பமே அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீலிங்கா பேசுறாரு. அவர் பேசுறதெல்லாம் கேட்டு இப்போ அவங்களுமே மனசு மாறிடுறாங்க. கல்யாணம் ஆகி 35வது ஆனிவர்சரி வர போது அதை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கற எல்லாருக்குமே ஹாப்பி ஆயிடுது. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனை ஃபேமிலியா ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே போதையில அந்த டீச்சருக்கு கால் பண்ணி எங்க அப்பா அம்மாவை பிரிக்கணும்னு நினைச்சல பாரு, அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. டீச்சருமே பயங்கரமா சிரிச்சுட்டு உங்க அப்பா பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல, உங்க அப்பாவை உங்க அம்மா லவ் பண்ணி போல, நான் வேணான்னு சொன்னதுனால தான் உங்க அம்மா கிட்ட போனாரு, அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இல்ல, அது வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான், உங்க எல்லாரையும் போய் சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. அம்மா அப்பாக்குமே கல்யாண சடங்கு நடந்துட்டு இருக்கு, அந்த அக்னியில தண்ணி ஊத்தி விட்டுடுறான்.